நான் 24 இயர்ஸ் வரைக்கும் ஃபோனே வச்சிடல. அதுக்கப்புறம் பட்டன் ஃபோன் தான் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். மோஸ்ட்டாக கம்பெனியில் தான் அங்கேயே தூங்குவேன், அங்கேயே எந்திரிப்பேன், இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு லைஃப். கல்யாணம் நடந்துருச்சா? அப்படியா? தாலி கட்டிட்டோம். Velamal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அப்பா முன்னாடி சொல்லிட்டேன் நான், இங்கே வான்னு ஏதோ நான் சொல்லிட்டு, அப்பா வந்து முன்ன எப்படி கூப்பிட்டீங்களோ எனக்கு தெரியாது, இனிமேல் வந்து மரியாதை க்ரியேட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். அதை கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பாப்பா, பேபி, அதே மாதிரி வெளியில் வந்து இவங்களை கொஞ்ச நேரம் இவங்களுக்கு பிடிக்காது. இப்படின்னா இங்கிலீஷ் செல்லும், வெளியே வந்து இப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அடி எல்லாம் வாங்கியிருக்கீங்க? நோ கமெண்ட்ஸ். அடி தடி தான். அடி தடி ரெண்டுமே எனக்கு தான். எனக்கு வெக்கமாக வருதே. இப்படி எல்லாம் கேமரா வச்சுக்கிட்டேன், கண்ணமெல்லாம் வலிக்குது தெரியுமா? நான் baby, please consider this rose and please take. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம், உங்க கல்யாணம் நடந்திருக்க இடம். இந்த இடம் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன ப்ரோ? ஆல்ரெடி சின்ன பிள்ளையிலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான, முன்னாடி ஒரு அக்ரகாரமாக இருந்தது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக இவங்க வந்து ரெசார்ட்டாக மாற்றிருந்தாங்க. ஸோ இதுவும் எக்கலாஜிக்கலாக நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து நேச்சரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக அதனால தான் வெட்டிங்கோட எந்த ஒரு வெட்டிங்கில் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் வந்து கெமிக்கலோ எக்கோ ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல்ஸ், ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் வந்து வெட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இவர் ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட மறைச்சு சொல்லவே இல்லை, நீங்களா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ அடிதடி தான். இல்லை அடி தடி ரெண்டுமே எனக்கு தான். சோஷியல் மீடியால ரொம்ப எக்ஸ்போஸ் பண்றது அந்த ரிலேஷன்ஷிப்பை, அவங்க ஹாப்பியா இருக்கமா நமக்கு தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு சடனா ஒரு நாள் வந்து இல்ல எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல நாங்க வந்து ஹாப்பியா இல்லை, அப்புறம் 2 பேர் மேலேயுமே அக்யூசேஷன் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் மேலேயே பயம் வந்துருச்சு. உண்மை என்னன்னா அது நமக்கு ஃபீல் ஆகும். இந்த பர்சன் அது லவ், லஸ்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அது வந்து இல்லை, இந்த பர்சனோட நம்மளால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு 24 hours இந்த பர்சனோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த 24 hours-உமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த லெவலில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், ஸோ லவ்லி. நிறைய விஷயங்கள் அழகா பேசிட்டீங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி டப்புன்னு ஒரு 5 ரேபிட் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன் 2 பேர்கிட்டையும். ப்ரோவோட பர்த்டே டேட் என்ன? May 1st. ஓகே. அவரோட ஸ்லிப்பர் சைஸ் என்ன? அது தெரியல. நாங்க கொஞ்சம் இப்படியும் கேட்போம், சொல்லிடுங்க. 9. அவரை பத்தி என்னைக்காவது தப்பா நீங்க நினைச்சிட்டு அப்புறமேட்டு ஐயோ அப்படின்ட்டு ரெக்ரெட் பண்ண மொமெண்ட் இருக்கா? இருக்கு. என்ன மொமெண்ட்னு கேட்க விரும்புனா நீங்க கேட்கலாம். ப்ளீஸ் டெல் மீ. இல்லை நம்ம இதை பண்ணியிருக்கோம், இதை கூட கண்டுக்கல அப்படின்னு நம்ம இது வந்து ஒரு ரெகக்னிஷனே கொடுக்கல அப்படின்னு நினைப்போம். அவங்க மைண்ட்லேயே வந்து அது இருக்காது, அவங்க வேற ஏதோ தாட்ல அது வேணும்னே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து நான் தான் மைண்ட்ல போட்டு உள்ள அதை யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் கேட்டா ஐயோ அப்படியா, இல்லையா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கூட. ஓகே. அவரோட க்ரஷ் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? மற்ற ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரைட். அண்ட் இப்போ உங்களோட டர்ன். ஃபர்ஸ்ட் டே அவங்கள மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டே அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் கலர் என்ன? ப்ரௌன் கலர் டாப், அதுக்கப்புறம் க்ரீம் ஆர் சம்திங் லைட் கலர் பேண்ட், ஒன்று பேகி பேண்ட். என்ன ப்ரோ ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்களே. உங்களோட ஒய்ஃபை விட இந்த உலகத்துல ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தா அது என்ன? இதுக்கு முன்னாடி அப்படி ஏதாவது இருந்திருக்கலாம், இப்போ அப்படி இல்லை. நான் முன்னாடி அவங்க கிட்டே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என் கம்பெனி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அவங்க கிட்ட சொல்வேன். ஏன்னா அதுல தான் எப்போவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours 7 hours தான் எனக்குன்னு பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்டாக கம்பெனியில் தான் உட்காந்து ஐஐடியில தான் இருப்பேன். நான் அங்கேயே தூங்குவேன், அங்கேயே எந்திரிப்பேன், இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியும் லைஃப் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு எப்போவுமே என்னோட ப்ரையாரிட்டி வந்து என்னோட மனைவி தான். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஃபன்னான கொஸ்டினாக இருக்கும், ஆனால் உண்மையாக பதில் சொல்லணும். என்னைக்காவது அவங்க பேசுகிறப்போ ரொம்ப பூமர் மாதிரி இருக்கேன்னு நினச்சது உண்டா?
ரூமர் மாதிரி இருக்குன்னு நினைச்சது இல்ல, பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைச்சது உண்டு. பட் எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் அவங்க இப்படி பேசுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே டிக்டோவா வேற மாதிரி வந்து பேசுவாங்க. ஓகே. So இதையும் ஊன்னு கேட்டுட்டு அதையும் ஊன்னு கேட்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்த மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். இப்ப அந்த உண்மையை சொல்லிட்டேன், இனிமே அந்த ஃபார்முலா ஃபாலோ ஆகாது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்க எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல, எல்லாம் தானா நடக்குது. ஸ்ரீ அவர்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட்? இதுவரையிலும் லவ்வரா பார்த்திருப்பீங்க, இப்போ அடுத்து லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ், எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் நீங்க சொல்லுவீங்க? மை டீம்மேட் ஃபார் ஹோல் லைஃப். வெரி 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 கியூட். அந்த பிக்கப் லைன் யோசிச்சிட்டீங்களா? யூ ஷுட் டெல். அவங்க பிளஷ் ஆகணும், அந்த கண்ணு வந்து பிங்கிஷ் ஆகணும். உன் கண்கள் என்ன மீனா, உன் உதடுகள் என்ன தேனா, சொல்லுங்க. இதை எழுதியது என் பேனா. ஓகே. 10 மார்க் எவ்வளவு மேடம் கொடுப்பீங்க? ஒரு 5 ட்ரை பண்ணலாம். சாரி ப்ரோ, இந்த கவிதைக்கு காப்பிரைட் இஷ்யூ இருக்கு. இந்த கவிதை வந்து சின்ன பிள்ளையில என் தம்பிக்கு வந்து ஒரு பொண்ணு எழுதி கொடுத்தது. ஓ, அதனால அந்த இந்த மாதிரி. இடத்துல நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். Right. கிரியேட்டட் பை மீ. ரைட்டு. எஸ், என்கிட்ட 3 அழகான பூ இருக்குது, அவங்க சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இதை கொடுத்து உங்க லவ்வரா நிறைய வந்து அவங்க கிட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பீங்க. பட் ஸ்டில் உங்க மனைவி ஆகிட்டாங்க, ரொம்ப கியூட்டா ப்ரப்போசல் கொடுத்துருங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா வரதே. Come on. என்ன பண்ணுவேன்? இந்த பூவை அந்த பூக்கிட்ட கொடுக்கணும் நீங்க. எப்படி? சூப்பர், என்ன நல்ல பிக்கப் லைன் போடுறேலே. நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. மறந்ததுக்கு அப்புறம் நான் அதை பயன்படுத்திக்கிறேன். ஏங்க பிக்கப் லைன் கேட்டா என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகணும், அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும், ப்ரப்போசல் இம்ப்ரெஸ் ஆகணும். இப்படி எல்லாம் கேமரா மேல வச்சு கேட்டா நீங்க மனசுல இருக்க எனக்கு இப்பவே இந்த கண்ணமெல்லாம் வலிக்குது தெரியுமா? நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல லாக் ஆயிடும் போல. மனசுல இருக்க வார்த்தைகள் அப்படியே சொன்னா கூட அது கவிதை மாதிரி தான் தெரியும். நர்வஸ் தாங்க வருது. என்னது இது? இதனாலதான் இத்தனை நாள் இந்த மொமெண்ட ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின அது ஆக்டிங், இது ரியாலிட்டி. Come on, you can. I love you baby. Please consider this rose and please take my cheeks are paining. எங்க வைக்கிறீங்க? ஓ, நான் எப்பயுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இருக்கணும். Come on. மனசுல இருக்க வார்த்தைகள்லாம் சொல்லி thank you so much. வெல்கம் ப்ரோ. உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணாம இருப்பேன் நான் இப்படி. Come on. நன்றி. நான் எப்படி 1 ரூபா வாங்கி பணக்காரன் ஆனானோ அதே மாதிரி நீங்களும் இந்த பூவை உங்க லவர்கிட்ட கொடுத்து பெரிய லவர் ஆறீங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம் பிகன் வுட்ஸ் நேயர்களுக்கு. உங்களுக்கு என் கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் இருந்துச்சா? இந்த மாதிரி ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படி கிடைப்பாங்கன்னு அது எனக்கு தெரியல. இப்படி லைஃப் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது மோர் தென் மேரேஜ் வந்து ஒரு ஈவென்ட், அந்த வெட்டிங்ன்றது ஒரு ஈவென்ட். பட் மோர் தென் ஒருத்தங்க கூட லைஃப் ஷேர் பண்ணிக்க போறோம், அது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம அதீதமாக ஒரு விஷயத்த வந்து பண்ணி நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுக்கு. ஏன்னா நான் ஒரு பாயிண்டில் லைஃப்பில் வந்து இந்த நேச்சர் பற்றி இதை பற்றிலாம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய செல்ஃப் கன்செப்ஷனே நிறையா குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் வந்து நான் 21 இயர்ஸ் வரைக்கும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன். ஓகே. 21 இயர்ஸ் வரைக்கும் ஃபோனே வச்சிடல. அதுக்கப்புறம் பட்டன் ஃபோன் தான் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். ஒரு நெசசிட்டிக்காக தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸே ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற அழிவுகளை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் தான். ஸோ கல்யாணம் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அருமையாக நடந்துச்சு. தாலி கட்டுற மோமெண்ட் வந்துட்டு ரொம்ப 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 ஸ்பெஷல் மோமெண்ட் எல்லாருக்குமே. உங்களுக்கு அந்த மோமெண்ட் பற்றி ஒரு நர்வஸ்னஸ் ப்ரீவியஸ் டே இருந்ததா? எல்லாமே டக்குன்னு நடந்துச்சா எனக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து, ஏன்னா அங்கே ஒரு நாளைக்கு நிறைய கல்யாணம் நடக்கும் போல். நம்ம கல்யாணம் பண்ண நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 கல்யாணம் அங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நடந்ததுனால கல்யாணம் நடந்துருச்சா, அப்படியா தாலி கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, பொதுவாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ்வராக இருக்கவங்க ஹஸ்பண்டாக இருந்தாலும் கூப்பிடுற விதம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மாறும்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி கூப்பிடுறீங்க? அதான் காலையில கூட எனக்கு அப்பா முன்னாடி சொல்லிட்டேன், நான் இங்கே வான்னு ஏதோ நான் சொல்லிட்டு அப்பா வந்து
முன்ன எப்படி கூப்பிட்டியோ எனக்கு தெரியாது, இனிமேல் வந்து வாங்க போங்க அவங்க அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் 2 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இவங்க வந்து என்னது அப்படின்னு ஷாக் ஆனாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்ன வாங்க போங்களா, என்னடா கூப்பிடுறியாமா? நான் தானாமா அப்படின்னு. ஓகே, சோ நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அவங்க? நான் வந்து பாப்பா, பேபி அப்படின்னு நிறைய. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்கள நான் பேர் வச்சு கூப்பிடணும், நிக்கல் அப்படின்னு கூப்பிடணும். ஆனா நான் மத்த எல்லாமே கூப்பிடுவேன், நிக்கல்னு கூப்பிடு அப்படின்னு. அதே மாதிரி வெளியில வந்து இவங்களை கொஞ்ச நேரம் இவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு அது நார்மலாவே வந்துடும். அப்படின்னா இல்லடி செல்லம், வெளியே வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு ஒரு மிரட்டலை போட்டுருவாங்க. அதை பத்தி சரி ஓகே ஓகேம்மா அப்படின்னு இதுக்கெல்லாம் கொஞ்சத்துக்கெல்லாம் மிரட்டல் வாங்குறேன் பாத்துக்கங்க. அடி எல்லாம் வாங்கிருக்கீங்களா? எல்லாரும் ஸ்ட்ரக் ஆகுறாங்க இந்த கேள்வியில. இல்ல அது வந்து இன்னெவிட்டபிள். ஆமா, அது வந்து நம்ம எல்லாரும் வந்து சும்மா வேணா சொல்லலாம், உண்மைதான் உண்மைதான். இது வந்து எல்லா பசங்களுக்கும் நான் வந்து சொல்ற உண்மை என்னன்னா, சரண்டர் ஆயிடுறது பெட்டர். ஆர்எல்ஸ் வந்து என்னன்னா அது வந்து வேற மாதிரி நம்மள வந்து பாதிக்கும். நீங்க என்ன சொல்லிலாம் மிரட்டுவீங்க? நிறைய சொல்லுவேன். டாக் மீ. கம் ஆன். உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லுவேன். ஏதாவது பண்ணா ஏதாவது அவங்க அம்மாக்கு தெரியாம 2-3 விஷயம் பண்ணி மறைச்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஏன்னா எப்படியும் அம்மாக்கு வந்து குழந்தை தான். ஸோ அந்த குழந்தை ஃபேஸ்ல இருந்து நம்ம வெளியில வரதே கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் வந்து கொஞ்சம் ஓகே நம்ம மரியாதை கிரியேட் பண்றதே கொஞ்சம் கஷ்டம். அதை கஷ்டப்பட்டு பண்ணி வச்சிருக்கேன். அப்பப்போ போய் இவங்க ஏதாவது இப்படி சொல்லி விட்டாங்கன்னா ஆமா அப்படிதான் அப்படின்னு எங்க அம்மா இவங்க கூட சேர்ந்து ஆரம்பிச்சிடுறாங்க. Velamal Vidyalaya congratulates its class 10th and 12th CBSE toppers of 2025 for their outstanding performance. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.